அது ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்பவர் 58 வயதுடைய பழனிசாமி, மனைவி லட்சுமி, மகள் சிந்து. வறுமையில் வளர்ந்தாலும் வாழ்வதாலும் என்னவோ பழனிசாமிக்கு பொறுமை என்ற வார்த்தை வாழ்க்கையின் மூச்சாகவே மாறியிருந்தது. அவர் ஒரு கூலி தொழிலாளி. தினமும் காலையில் சைக்கிளில் 2 மணி நேரம் சென்று ஏதாவது வேலை கிடைத்தால் மட்டும் சம்பளம், கிடைக்காவிட்டால் வீட்டில் பசிக்கு பசிதான் உணவே. இப்படியான ஒரு வாழ்க்கை. ஏங்க, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்ல, சிந்து காலேஜ் ஃபீஸும் கொடுக்க வேண்டியிருக்கு என்றாள் லக்ஷ்மி. என்னதான் பண்றது, கடவுள் நமக்கு வறுமைய வச்சு சோதிக்கிறான். பொண்ணு படிக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையின் நிஜமே அடங்கியிருக்கு என்றார் பழனிசாமி. அப்பா, நான் வேணா வேலைக்கு போகவா என்று மெதுவாக கேட்டாள் சிந்து. மா, நீ படிக்கணும். அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க தாங்கிக் கொள்வோம். நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும், அத பார்க்கணும், அதுதான் எங்க ஆசை என்றார் சற்று கடினமான குரலில். ஒரு வாரமானது. வேலை எதுவுமே பழனிசாமிக்கு வரவில்லை. காரணம், மழை காரணமாக வேலை எதுவுமே கிடைக்கவில்லை. வீட்டிலிருந்த அரிசியும் தீர்ந்து போனது. எங்க, நாங்க தாங்கிக் கொள்ளலாம், படிக்கிற பொண்ணு எப்படிங்க என்று ரகசியமாக சொல்லி அழுதாள் லட்சுமி. பழனிசாமி கடையில் கடனுக்கு சென்று தோசை மாவு வாங்கினார். பழனி அண்ணா, இன்னிக்கும் கடன்ல தான் வாங்குறீங்க, ஆனா என்ன மனசு உங்களுக்கு, இந்த நிலையில கூட சிரிச்சு பேசுறீங்க என்றார் கடைக்காரர் சாமி. பழனிசாமி சிரித்தபடி, சாமி, ரொம்ப பசிக்கும் போதும் சிரிச்சாதான் மனசு உயிரோட இருக்கும், இல்லைனா மனசே செத்துரும்பா. இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அடுத்த வாரம் ஏதோ நம்பிக்கையுடன் பழனிசாமி வேலை தேடி சென்று கொண்டிருந்தார். கட்டிக்கொண்டிருக்கும் கட்டிடம் ஒன்றுக்கு கூலி வேலைக்கு பேசி சேர்ந்தார். அந்த வேலை சுமை எடுப்பது. 12 மணி நேர வேலை, கடும் வெயில், சிறிய சம்பளம். ஆனாலும் கஷ்டத்தில் ஒத்துக்கொண்டு வேலை செய்தார். ஐயா, நீங்க வயதானவங்க, நாளைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, இந்த வேலை உங்களுக்கு கஷ்டம், சுமை கூட என்றார் முதலாளி. பரவாயில்ல தம்பி, நானே சுமைதான், இது என்ன சுமையா, கொஞ்சம் தாங்கிக்கிறேன் என்றார் பழனிசாமி. அன்று முதல் பழனிசாமி 12 மணி நேரமும் உழைத்தார். கைகளை பார்த்தால் தோள் சுளிர்ந்துவிடும். ஆனால் நிமிடம் நிமிடமாய் அவர் மனதில் ஓர் முகம், அது சிந்துவில் முகம்தான். அவள் படிக்கணும், அவளுக்காக இது பண்ணும்போது சுமையோ வலியோ தெரியல என்று மனதிற்கு ஆறுதல் கூறிக்கொள்வார். அந்த கட்டிடத்திலிருந்த உயரத்தில் வேலை செய்யும்போது திடீரென கால் தவறி கீழே விழுந்தார். கைகள் முறிந்திருந்தன. அரசு மருத்துவமனை. சிந்து அழுதபடி, அப்பா, இப்படியும் வேலைக்கு போகணுமா, எதுக்குப்பா நீ இப்படி உழைக்கணும், நான் வேலைக்கு போறேன். பழனிசாமி சிரிப்புடன், முடிந்த வரைக்கும் உன்னை உயரத்துக்கு தான் கொண்டு போவேன், நான் வீழ்ந்தாலுமே நீ படிச்சு பெரிய ஆளா மாறும் கனவு விழக்கக்கூடாது. நாட்கள் நகர்ந்தன. அவர் கைகளோடு கட்டுகளுடன் படுத்திருக்கும்போது மனதில் ஒரே எண்ணம் மட்டும்தான், இந்த வறுமையை பொறுமையாய் தாங்கினால் ஒரு நாள் வாழ்நாளே மாறும். டாக்டர் வந்தார். நான் உங்கள் மகளை பார்த்திருக்கேன், நூலகத்துல படிச்சுட்டு இருப்பா. ஹாஸ்பிட்டல்ல என்னோட சில ஆட்கள் உங்களை பற்றி சொன்னாங்க. உங்க குடும்பத்தை பற்றி கேட்கும்போது ரொம்பவே ஃபீல் ஆகிட்டேன். வறுமையில இருந்தாலும் ஒரு லட்சியத்தோடும் பொறுமையா இருக்கீங்க, அதுக்கு கிடைச்ச வரம்தான் போல. உங்க மகள் படிப்பு செலவு, வாழ்வாதார செலவு எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச நிறுவனம் ஒன்று செஞ்சு தரப்போகுது. ஏற்கனவே நான் உங்க மகள், உங்க குடும்பத்தை பற்றி சொல்லிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்க மகள் பெரிய ஆளா வருவாள் என்று சொல்லி சென்றார். வறுமை நம்மை அழிக்காது, பொறுமையோடு கடந்து போனால் அது நம்மை உயரமாகத்தான் கொண்டு போகும் என்றார் லக்ஷ்மியின் கைகளை பிடித்து. 1 வருடம் கிழித்து சிந்து மருத்துவக் கல்லூரியில் அனுமதி பெற்றாள். பழனிசாமி நிம்மதியுடன் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு வீடு திரும்பினார். வெயில் சுட்டெரித்தாலும் பழனிசாமி மனசுக்குள் ஒரு மழை பொழிந்தது. இவன் ரஃபீஸ் முகமது.